டிஃபரெண்ட் தலைகீழ இவங்க மாணவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மாணவர்களுடைய திறமை எப்படி வளர்க்கணும்னு பாக்குறாங்க. சோ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அது தனி ஒரு ஸ்கூலுக்கு வேணும். ஒருத்தர் ஸ்கில் தின ஒருத்தர் வளர்க்க போறது தவிர அவனுடைய பேப்பர் ஷீட்ல இருக்க ரிசல்ட் அவன் வளர்க்க போறது இல்லை. ஒரு சிங்கிள் பேப்பர் ஷீட்டாக ஒருத்தர் வாழ்க்கையை டிசைட் பண்ணிடாது. அதையும் தாண்டி அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்த எவ்வளவு திறமை இருக்கு அவனுக்கு, அதுதானே அவனுக்கு விளக்கணும். வணக்கம். எஸ்எல்கே மேக்கர்ஸ் யூடியூப் ஊடகத்தினூடாக மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய ஒரு வருடத்தில் புதியது ஆரம்பமாக கூறியதை போன்று உங்கள் அனைவரையும் வெகு விரைவில் சந்தித்திருக்கின்றேன் நினைக்கின்றேன். இன்றைய தினம் எங்களுடைய தலைப்பு என்னவென்றால் இலங்கையின் கல்வி முறை, தி எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் ஸ்ரீலங்கா. சரி, இப்ப நீங்க ரெண்டெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த காலப்பகுதியில இதை பத்தி நான் கதைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. நான் தனிப்பட்ட ரீதியா கருதுறேன், இலங்கை நாட்டினுடைய அரசியல் சூழலா இருந்தாலும் சரி, பொருளாதார சூழலா இருந்தாலும் சரி, இதை பத்தி கதைக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம், அது சரியான சூழல் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த காணொலி போடாம இருந்த இந்த 8 மாத காலப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த 8 மாத காலப்பகுதியில இலங்கை நாட்டினுடைய மிக முக்கியமான 2 தேர்தல் நடந்துச்சு. ஒண்ணு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல், மற்றொன்று இந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற பொது தேர்தல். இந்த 2 தேர்தலுமே இலங்கை நாட்டினுடைய அரசியல்ல வரலாறுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்துக்கு பின் இலங்கை நாட்டினுடைய இந்த பொருளாதாரத்திலையும் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆகவே ஒரு நம்பிக்கையோடு இலங்கையினுடைய மக்களாக இருந்தாலும் சரி, இந்த புதிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய வருடத்தில் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்க போற முழுமையான ஒரு 365 நாட்கள், முதலாவது 365 நாட்களுக்குள்ள நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த ஆட்சியை தற்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான இந்த என்பிபி அரசாங்கம் அவர்களுடைய கொள்கை பிரகடன உரையா இருக்கலாம், இல்லாவிடின் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டமா இருக்கலாம். இது எல்லாத்திலையும் அவங்க சொன்ன ஒரு விஷயம், இலங்கை நாட்டினுடைய கல்வி முறை சீர்திருத்துவோம், மறுசீரமைப்போம், மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பத்தி அவங்க பேசாத ஸ்டேஜே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க அதை பத்தி பேசினாங்க. ஆகவே இதை பத்தி கதைக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இது அப்படின்னு நான் கருதுறேன். அடுத்த விஷயம், இலங்கை நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு வருவோம். இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை பத்தி நான் கூட பல்வேறு வெளியே எஸ்எல்கே மேக்கர்ஸ் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். எரிபொருள் நெருக்கடியை பத்தி கலந்துரையாடினோம். அப்படி பல்வேறு பொருளாதார நெருக்கடியை பத்தி கலந்துரையாடின நாங்க அதுக்கு பல்வேறு காரணம் சொன்னோம், அப்படித்தானே? அரசியல்வாதிகளின் ஊழல்னு சொன்னோம், அரசாங்க உயர் அதிகாரிகளின் ஊழல்னு சொன்னோம், இந்த அரசியல்வாதி அப்படி ஊழல் செஞ்சனால அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நேரடி காரணங்கள். இதெல்லாம் இப்படி ஒரு புறம் இருக்க, இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கான மறைமுகமான பிரதான காரணமாக பெரும்பான்மை மக்கள் அறியாத ஒரு காரணம் தான் இலங்கை நாட்டினுடைய கல்வி முறை. இலங்கை நாட்டினுடைய கல்வி முறை இலங்கை நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கியமானது மறைமுகமான காரணம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒருத்தர் கிரேட் 1க்கு வந்தாரா இருந்தா கிரேட் 1ல இருந்து ஒரு 13 படிச்சுட்டு 13 வருஷம் படிச்சுட்டு வெளியே வரக்குள்ள ஒரு புத்தக பூச்சா வெளியே வராரு. ஏன் புத்தக பூச்சா வெளியே வராரு? ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸாம் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அங்க கொடுக்கப்படுது. பரீட்சைக்கு எப்படி தோற்றணுங்கிற அறிவு மட்டும் தான் அவருக்கு வழங்கப்படுது. சோ அவர் அந்த பாடசாலை விட்டு 13 வருஷம் வரக்குள்ள வெளியே வர்றது எப்படி ஒரு புத்தக பூச்சாக. அவருக்கு என்ன நம்மள உதாரணம் எடுத்துக்கிற கூட இன்னும் சின்ன வயசுல இருந்து போதிக்கப்படுற அறிவு, சாதாரண தரம் சிறந்த பெறுபேறுகளை பெறணும், உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெறணும், பல்கலைக்கழகம் போகணும், பட்டம் பெறணும், சிறந்த வேலைக்கு போகணும், தான் நல்லா இருக்கணும். இதுதானே எல்லா எஜுகேஷன் சிஸ்டம்லையும் எல்லா எஜுகேஷன் சிஸ்டமும் நான் வெளிநாட்டை சொல்லல, இலங்கை நாட்டினுடைய கல்வி முறையிலையும் இலங்கை நாட்டினுடைய சிலபஸ்லையும் போதிக்கப்பட்ட அறிவு. ஆனா தான் நல்ல இடத்தை அடைஞ்ச பிறகு அவன் வாழ்ந்த நாட்டுக்கு எவ்வாறு பொருளாதார ரீதியா பங்களிப்பு செய்யணும், பொருளாதார நிலைப்பேற்று தன்மை அடைகிறதுக்காக அவன் எவ்வாறு பங்களிப்பு செய்யணுங்கிற அறிவு வழங்கப்படுத்த எந்த ஒரு சிலபஸ்லயுமே எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல எங்க நாட்டுல அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லைங்கிறது தான் பதில், கேள்விக்குறி இல்ல, இல்லைங்கிறது தான் பதில். ஆகவே இப்படி ஒரு மனிதன் தான் நல்லா இருக்குங்கிற மைண்ட் செட்ல வெளியே தான் ஒரு வேலைக்கு போன பிறகு தான் நல்லா யோசிக்க தவிர நாட்டை பொருளாதார ரீதியா அவன் பங்களிப்பு அவன் செலுத்தணும் அப்படிங்கிற மறந்துட்டு அதை புரியவில்லை. அது இந்த நாட்டு பொருளாதார வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. இதுதான் இளைஞர்களுடைய பொருளாதாரத்துக்கு நெருக்கடிக்கு மிக உதாரணமான மறைமுகமான காரணம். அதுக்கு பிறகு நீங்க சொல்ற அது அரசியல்வாதிகள் ஊழல் எல்லாம் நேரடி காரணங்களாக அடுத்தடுத்து வரும். பிரதான காரணம் என்ன? கல்வி முறை. அடுத்து தற்போதைய காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வி முறையை வைக்கிறாங்க, கல்வி முறையெல்லாம் கல்வி கற்கிறத வைக்கிறாங்க, பாடசாலைக்கு போறதை வெறுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணங்கள் பரீட்சை. இந்த பரீட்சையினாலதான் மாணவர்கள் கல்வியை வெறுக்கிறதுக்கான காரணம், படிக்கிறதுக்கான ஆர்வம் இல்லாம போறதுக்கான காரணம். இந்த பரீட்சை ஒன்று இல்லாமல் ஒரு டார்கெட் இல்லாமல் மாணவர்கள் சுதந்திரமா கல்வி கற்க விட்டால் அவங்க இதோட சந்தோஷமா கல்வி கற்பாங்க. கல்வி இருக்கு பொழுதுபோக்கா மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருக்கு. என்னுடைய கருத்துல பல்வேறு ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு.
அப்ப நீங்க கேட்டீங்கன்னா பரீட்சை இல்லாத கல்வி முறை இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. வளர்ச்சியடைந்த நாடுகள்ல அவ்வாறான கல்வி முறை தான் இருக்கு. அந்த நாடுகள் சந்தோஷமான நாடுகள் இருக்கிற லிஸ்ட் இருக்கு தெரியுமா, மக்கள் வாழ்ற லிஸ்ட், அதுல முதல் 10 நாட்டுகளும் இருக்கு. அப்ப உங்க எல்லாத்துக்கும் சார்ல்ஸ் டார்வின் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். இவர் தான் மனித பரிணாமங்களை பத்தி முன் வச்ச ஒருத்தர். இவர் மனித பரிணாமங்களை பத்தி முன் வச்ச இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் கல்வி கற்றிருக்காரு, நிச்சயமா கத்திருக்காரு. எப்படி கல்வி கற்றிருக்காரு? பல்வேறு நாடுகளுக்கு 5 வருடங்களாக சென்று அங்க மனிதர்களோட பழகி மனிதர்களுடைய நடத்தைகள் அவதானிச்சு, மிருகங்களுடைய நடத்தைகள் அவதானிச்சு, அப்படி தன்னுடைய கல்வியே கற்றிருக்காரு. இவர் எந்த ஒரு சிலபஸுக்காகவோ இந்த ஒரு எக்ஸாமுக்காகவோ படிக்கல. இவருக்கு இந்த படிக்க படிக்கணும் இல்ல, அதை அவரு சுதந்திரப்படி படிச்சாரு. மனிதனுடைய பரிணாமத்தையும் முன் வச்சாரு. அது எங்க சிலபஸுக்கு போட்டாங்க, நாங்க பாடமாக்கிட்டு உட்காந்துருக்கோம் வீடியோ சில மறந்து போகும். அப்ப அந்த மாதிரி ஒரு கல்வி சிஸ்டத்துக்கு நாங்க இருக்கோம். அப்ப சார்ல்ஸ் டார்வின் சுதந்திரமா அவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவருக்கு பிடிச்ச விஷயம் அவர் செஞ்சிருக்காரு. அவர் சிலபஸ் யாரும் உருவாக்கப்பட்ட சிலபஸ் பேர்ல அவர் கல்வியை கற்கவில்லை. அப்ப அவர் தான் உண்மையான கல்வி படிச்சு, நாங்க கற்கிறதுக்கு பேர் கல்வி இல்லை. அப்ப அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, உண்மையை படிச்சிருக்காரு. படிக்கிறதுக்கு பேர் அதுதான். அடுத்து இந்த அகில இலங்கை 2022 நடைபெற்ற அகில இலங்கை தமிழ் தின போட்டியில நான் வளைய மட்டத்துல அறிவிப்பாளர் போட்டியில் 1ஆம் இடம் பெற்றமைக்காக பிரைஸ் கிவிங் ஒன்று நடந்துச்சு ஒரு பாடசாலையில. அப்ப இந்த பிரைஸ் கிவிங் சீஃப் கெஸ்ட் ஒரு நல்ல ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதை ரெக்கார்ட் பண்றது கிடைக்கும், ஏன்னா இப்ப கையெழுக தொலைபேசி இல்ல. அப்ப அவர் சொன்ன ஸ்பீச் என்னன்னா, இந்த கல்வி முறை பத்தி அவர் பேசினாரு. ஒரு விஷயம் சொன்னார், அமெரிக்கா போன்ற வளர்ச்சி நாடுகள் நிலால எப்படி மனிதர்களை தங்க வைக்கலாம், நிலாவுக்கு எப்படி மனிதர்களை கொண்டு போவாங்க ஆராய்ச்சி செய்ய தொடங்கிட்டாங்களாம். ஆனா நாங்க இன்னும் வட்டனிலாய வாவான்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு இப்படி படிக்க போறோம்னு கேட்டாரு. என்கிட்ட இருக்க கேள்வி, எத்தனை நாளைக்கு இப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க போறோம். அதே மாதிரி அவர் சொன்னாரு, இப்ப நீங்க படிக்கிற சிலபஸ் இருக்கு தெரியுமா, இன்டர்நெட்ல இருந்தாலும் நீங்க படிக்கிற சிலபஸ் 19ஆம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டு படிச்சு 21ஆம் நூற்றாண்டு பிஎஸ் நம்மளுக்கு படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப யோசிச்சாலும் எவ்வளவு பழைய சிலபஸ். 19ஆம் நூற்றாண்டுல யாரோ ஒருத்தரோட உருவாக்கப்பட்ட சிலபஸ் தான் 21ஆம் நூற்றாண்டுல 2025 தொழில்நுட்பம் மிச்சு தடையில் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க கல்வி கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ நாட்டின் கல்வி முறை உலகத்தின் மாற்றத்துக்கு அப்டேட் ஆகாட்டி அந்த நாடும் அபிவிருத்தி அடையாது, நாட்டின் கல்வி முறையும் அபிவிருத்தி அடையாது. நம்ம நாட்டுல கல்வி முறை வேலை எங்க இருக்குது, 19ஆம் நூற்றாண்டு தயாரிச்சு சிலபஸை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த இலங்கை நாட்டுடைய கல்வி முறையுடைய பாதகமான விளைவுகள் எடுத்து பார்த்தோம்னா சாதகமான விளைவுகளோட பல மடங்குன்னு சொல்லலாம். முக்கியமா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இது நான் சொல்லல, இலங்கையினுடைய பிரபல பயோ ஆசிரியரான திசு ஜனநாயக சுந்தரமுடி ஆசிரியர் திசு ஜனநாயக அவருடைய யூடியூப் சேனல்ல ஸ்ரீலங்கனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி அண்மையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ போயிட்டு நீ தாராளமா யூடியூப்ல பாக்கலாம், இன்னும் இருக்கு. அந்த வீடியோ தான் சொல்லி இருக்கிறோம். அவர்கிட்ட தனிப்பட்ட வார மாணவர்களோட பல்வேறு டிப்ரெஷனுக்கு இந்த எக்ஸாம் தள்ளப்பட்டிருக்காங்க வீடியோ உட்காந்து படிச்சு. அப்போ நாட்டினுடைய கல்வி எது கல்வி கற்க நல்லா இருக்குங்கிறது. அப்ப அந்த கல்வி முறைக்கு தள்ளுகிறார், ஒருத்தர் டிப்ரெஷன் தள்ளுதா இருந்தா அந்த கல்வி அதுல ஒரு தரம் வாய்ந்த கல்வி இல்லைன்றது எங்களுக்கு தெரிவித்தனே. அடுத்த விஷயம் என்னன்னா கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கடந்த பதில சொன்ன மாதிரி நான் என்னுடைய இதுக்கு முன்னாடி படிச்ச பாடசாலையில நான் சொன்னேன் 9A 3A இது மட்டும் தான் லைஃப். 9A 3A அந்த ஸ்கூல் முதல்ல சேர்ந்து கொடுத்த ஸ்கூல் பேர் இருக்கணும். அவங்களுக்கு மாணவர்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் திறமை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவங்க புத்தகம் பிடிச்சதான் மாணவர்களை வச்சு வெளியே அனுப்புறாங்க. நான் இந்த பாடசாலைக்கு உயர்த்துறை இந்த கதிரேசன் மத்திய உயர்த்துறதுக்கு வந்த பிறகு கூட அந்த பாடசாலையில பல நண்பர்களுக்கு விசாரிச்சேன். ஏதாவது திறமையை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, திறமையை அடையாளம் கண்டதுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்துச்சா, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சான்னு. ஆனா கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நோ. இப்ப நாங்க இன்னும் எதுக்குள்ள இருக்கோம், உலகம் முன்னேறி போகிறது, நாங்க இன்னும் அந்த சின்ன சிறைக்குள்ளதான் இருக்கோம். நான் இந்த பாடசாலை கூட இருக்கிறது பயந்து இருக்க ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூல் இருக்கும். இது டிஃபரெண்ட் தலைக்கீழ இவங்க மாணவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மாணவர்களுடைய திறமை எப்படி வளர்க்கணும்னு பாக்குறாங்க. சோ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அதுத்தனே ஒரு ஸ்கூலுக்கு வேணும். ஒருத்தர் ஸ்கில் தின ஒருத்தர் வளர்க்க போவது தவிர அவனுடைய பேப்பர் ஷீட்ல இருக்க ரிசல்ட் அவன் வளர்க்க போறது இல்லை. ஒரு சிங்கிள் பேப்பர் ஷீட்டாக ஒருத்தர் வாழ்க்கையை டிசைட் பண்ணிடாது. அதையும் தாண்டி அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்த எவ்வளவு திறமை இருக்கு அவனுக்கு, அதுத்தனே அவனுக்கு விளக்கணும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் சிஸ்டமால எவ்வளவு ஒரு பிரச்சனை ஏற்படுது பாருங்க. ஒரு பாடத்தை கற்பிக்க ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் அந்த பாடம் அவனுக்கு பிடிக்காதனால இருக்கிறான், அது தலைகீழாக நடக்கும். அந்த ஆசிரியர்களுடைய நடவடிக்கையால அந்த பாடத்தையும் அந்த மாணவன் இருக்கலாம். இது தனிப்பட்டது எனக்கு தெரிஞ்சவங்க அந்த பாடசாலையில நடந்திருக்க ஒரு விஷயம். அப்ப இந்த நாட்டினுடைய கல்வி எனக்கு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் எனக்கு தெரியல. அரசாங்கம் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் 3 டைம் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் முடிய லீவு, செகண்ட் டைம் முடிய லீவு, தேர்ட் டைம் முடிய லீவு, திருப்பி ரொட்டேஷன்ல வரும். அந்த லீவ் எது கொடுக்குறாங்க, அந்த ஸ்டூடெண்டோ டீச்சரோ வீட்டுல ஃப்ரீயா இருந்து கொஞ்சம் ரெஸ்டா இருந்து
மீண்டும் வந்து கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்க வேண்டும் லீவ் கொடுக்குறாங்க. ஆனா அந்த லீவ்லயே எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு அந்த லீவ் எதுக்கு? அதுதான் பேச 365 நாட்களுமே பாடசாலை நாட்கள் அப்படின்னு பிரகடனப்படுத்தி ஸ்கூல் வச்சிடலாம். அப்ப இந்த லீவ்ல என்ன பயன் இருக்கு? எதுக்காக லீவ் கொடுக்குறோம்? அவர் மாணவனுடைய வாழ்க்கை வட்டத்தை வச்சு பாருங்க. 7 ஸ்கூல் போயிட்டு 1 வீட்டுக்கு வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்ததும் செஞ்சு ஸ்கூல் வந்ததும் செஞ்சு திருப்பி அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போயிட்டு அதே ரொட்டேஷன் அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தா அவருக்கு எங்க அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வதற்கான ஒரு டைம், பிடிச்ச விஷயத்தை விடுங்க எங்க அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு டைம். அப்ப அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு நாட்டுல இருக்குன்னா அந்த மாணவன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ள தள்ளப்படுறதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லை. நிச்சயமா ஸ்ட்ரெஸ் தள்ளப்படுவார் இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமா வச்சிருந்தா. நான் முன்வைக்கிற யோசனை என்ன அப்படின்னா வந்து இந்த நாட்டினுடைய கல்வி முறை வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போல திறமை அடிப்படையாக கொண்ட கல்வி முறையா மாற்றப்படணும். 19ஆம் நூற்றாண்டுல யாரோ ஒரு நாள் உருவாக்க சிலபஸ் நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு போய் எக்ஸாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாமுக்காக 13 வருஷம் படிக்கிறோம். அந்த சிங்கிள் பேப்பராக எங்களுடைய திறமையை வந்து நாங்க எப்படி எதிர்காலத்தில் இருக்க போது முடிவு பண்ண இயலாது. அது மாற்றி அமைக்கப்படணும். திறமை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை வந்து அது எதுக்கு விரும்புறானோ அது எதிர்காலத்தில் வந்து தொழிலுக்கு போக விரும்புறானோ அந்த கல்வி வந்து கொடுக்கப்படணும் அடிப்படையில் வந்து. உதாரணம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஊடகத்துறையில ஆர்வமா இருந்தா எனக்கு அடிப்படையில் வந்து அந்த கல்வி தான் வழங்கப்படணும். அப்பதான் எதிர்காலத்தை அந்த உலகத்துக்கு ஆயத்தமாவேன். அதை விட்டுட்டு திறமையில ஒரு இருக்கட்டும் யாரோ உருவாக்க 19ஆம் சிலபஸை படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா அவனுடைய திறமை எப்படி வளர்க்கணும், அவன் எப்படி எதிர்கால உலகத்துக்கு ஆயத்தமாவான். அப்ப நாடு பின்னாடி வரைஞ்சுக்கிட்டா போகுங்க விட முன்னேறாது. நாடு இன்னும் பாதி பொருளாதாரம் இருக்கிறது தெரியும். உலகத்துல வந்து மிக மகிழ்ச்சியான மக்கள் வாழ்கின்ற முதலாம் நடிப்பீங்க. அந்த சிஸ்டமா பாருங்க. மாணவர்கள் எவ்வளவு சந்தோஷமா ஸ்கூல் போறாங்க, எவ்வளவு சந்தோஷமா கற்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல ஸ்ட்ரெஸ் இல்ல, இதனால மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இந்த பின்னாடி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி சிஸ்டம் அங்க வந்து பிள்ளைங்க வந்து காலையில் சாப்பிட அடம் பிடிக்கிறதால பெற்றோர் வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்னு பயன்படுத்துறாங்கன்னா. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி மாட்டேன்னு பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க விரும்பி ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா இங்க தலைகீழா நடக்குது. சாப்பிடாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்னு பயன்படுத்துவீங்க இருக்கு. அப்ப இந்தியோட மாணவர்கள் படிக்கிற இடத்துக்கு விருப்பம் இல்லாம போனா அங்க போய் அவருக்கு தெரிவிப்பார். சோ அதுக்கான காரணம் என்ன? கல்விமுறை. முடிச்ச கல்வியை தான் அங்க போய் கற்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திறமை அடிப்படையாக கொண்ட கல்விமுறை இருக்குமா இருந்தா அவர் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கல்வி கற்க போறது என்னது? அவனுக்கு பிடிச்ச விஷயத்தானே. அப்ப அவர் வந்து ஸ்கூலுக்கு நிச்சயமா விருப்பத்தோட போவாரு. ஆனா இப்ப போறது விருப்பம் இல்லாம அறிவிருப்போடையும் போறாங்க. நிறைய பேர் சில பேர் சொல்றாங்க இலங்கை நாட்டினுடைய கல்வி முறை வந்து தரம் வாய்ந்த கல்வி முறைன்னு பல்வேறு ஆட்கள் சொல்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வருமானத்துக்காக வச்சுக்கோங்க. அவங்க நான் கேட்கிற கேள்வி, இலங்கையினுடைய கல்விமுறை தரம் வாய்ந்த கல்விமுறையா இருந்தா மேக்சிமமா கொடுக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே. மேக்சிமம் என்ன? OL 9 AL 3A யூனிவர்சிட்டி டிகிரி இதே கல்விமுறை மேக்சிமம். அப்ப இது அவன் நாளை கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா OL 9 எடுத்து AL 3A எடுத்து யூனிவர்சிட்டி போயிட்டு டிகிரி எடுத்துட்டு 5 வருஷத்துக்கு பிறகு வெளியே ஒருத்தருக்கு வேலை இல்லாம இருக்காருந்தா கல்விமுறை தரம் எங்க இருக்கு? கல்விமுறை தரம் இல்லை அப்படின்னா. ஆனா அதே அவங்களே படிச்சு 3C எடுத்து 9 எடுத்தவங்க 3 எடுத்து வேலை கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அவங்க திறமையை வச்சுன்னா அது திறமை வழங்கப்படணும். அப்ப உலக கல்விமுறை அப்படி மாறிக்கிட்டு இருக்க கூட திறமை அடிப்படையாக கொண்டு வரக்கூட நாங்க இன்னும் இதை சிஸ்டத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது என்ன பயன்? தாக்கு பிடிக்க போறோம், மித்த நாளைக்கு சிஸ்டத்துல உட்காந்து இருக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த NPP அரசாங்கத்தினுடைய இந்த புதிய கொள்கை பிரகடனத்துல வந்து கல்விமுறை மாற்றியமைக்க போவது கடைசி முன்வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா மாற்றியமைக்கப்படும் நம்பிக்கை இருக்கு. பிரதமர் அறிஞர் அமரசூரி அம்மையார் அவர்கள் அதுக்கான அடிப்படையா வந்து தரம் 1 8 வரையான அனைத்து போட்டி பரீட்சைகளும் தடைன்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம். இந்த மாதிரி இன்னும் கல்விமுறை மாற்றம் வேகமாக செய்யப்படும். இந்த வருஷத்துக்குள்ள இந்த கல்விமுறை முற்றுமுழுதாக மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தா இருக்கு. இளைஞர்களாகிய நாங்கள் வந்து அதற்கு அதுல இருந்து உறுதியாக இருக்கிறோம். நான் பாடசாலை கல்வியை முடிச்சிருந்தேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வர நான் இதுக்காக போராட்டேன்னு. நான் பாடசாலை கல்வி முடிச்சிருந்தேன். எனக்கு பிறகு வார சகோதரர் சுதந்திரமான ஒரு கல்வி முறையின் கீழே தனக்கு பிடிச்ச ஒரு கல்வியை கற்கணும். யாரோ ஒருத்தவங்க உருவாக்கக்கூடிய சிலபஸுக்காகவோ எக்ஸாமுக்காக படிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. சோ இந்த கல்விமுறை வந்து இளைஞர் கல்விமுறை அடிப்படையில் சீரமைக்கப்படணும் என்ற நம்பிக்கையோடு நம்ம மாணவர்கள் சொல்லிக்கிற ஒரு விஷயம், இளைஞர்களுடைய கல்விமுறை நிச்சயமாக சீர்திருத்தப்படணும். இப்படியே போனிச்சா இருந்தா நாமும் நிச்சயமா எதிர்கால வேர்ல்டுக்கு வந்து தாக்கு பிடிக்கப்படும், தூக்கி வீசப்படுவோம். அது வந்து இந்த அரசாங்கம் உணர்ந்து இருக்கு. சோ நிச்சயமா அதை வந்து மாற்றி அமைப்பாங்க நம்புறோம். மாணவர்கள் சொல்ற விஷயம், உங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு, அதை கண்டுபிடிங்க. இதுக்கு மேலேயும் இந்த
திரைக்குள்ள அடைஞ்சிருக்காதீங்க. உங்களுடைய திறமைகள் இருக்கு, அதை வளர்த்து பிரகாசிக்கட்டும் என கூறி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணபவன் கோஷி. நன்றி, வணக்கம்.